பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் மாணிக்கம் தாக்கூர் எம்பி எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், தற்போது மாணிக்கம் தாக்கூர் எம்பி எக்ஸ் தள பதிவில் என்ன தெரிவித்திருக்கிறார்? விவரங்கள். வணக்கம். காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக் தாக்கூர் எக்ஸ் தள பக்கத்தில் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார். திரு நிதிஷ்குமார் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அணுகுமுறையை பார்த்த பிறகு என்டிஏ கூட்டணியில் உள்ள அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு செய்தி தெளிவாக சென்றிருக்க வேண்டும். மோடி மற்றும் அமித்ஷா நடத்தும் இந்த கூட்டணியில் கூட்டாளிகள் உண்மையான கூட்டாளிகள் அல்ல, அவர்கள் வெறும் பயணிகள் மட்டுமே. அதனால் திரு எடப்பாடி பழனிசாமி போன்ற தலைவர் அடுத்த நிறுத்தம் என்னவாக இருக்கும் என்று சிறிது பதட்டமாக இருக்கலாம் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார். ஏனென்றால் மிக முக்கியமாக பீகார் மாநில முதல்வர் நிதிஷ்குமார் ராஜினாமா செய்து ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிட உள்ளதாக ஒரு தகவல் வெளியானது. மேலும் அவர் ராஜினாமா செய்தால் கூட வந்த நிலையில குறிப்பாக இதுக்கு மிக முக்கியமாக என்டிஏ கூட்டணியில் இருந்து இருப்பதால் தான் இவர் ராஜினாமா செய்திருக்கிறார் என்ற சூழல் இந்தியா கூட்டணியில பல பேர் கருத்து தெரிவிக்கிறார்கள். என்டிஏ கூட்டணி தான் இது நிதிஷ்குமார் இந்த அளவு கொண்டு போக காரணம் என தெரிவித்த நிலையில அவர் முதலாவது தேர்ந்தெடுக்கப்பட்டால் ராஜினாமா செய்திருக்கிறார். இதே போல நிலைமை தான் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துவிடும். இருந்தாலும் தாங்கள் எப்போது இறங்குவீர் என தெரியாது. இந்த சூட்சமாக அவருக்கு விமர்சனம் செய்த வகையில மாணிக் தாக்கூர் எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருப்பது மிக முக்கியம் ஒன்றாக பார்க்கிறது. அதே மிக முக்கியமாக மோடி மற்றும் அமித்ஷா நடத்தும் இந்த கூட்டணியில் கூட்டாளிகள் உண்மையான கூட்டாளிகள் அல்ல, அவர் வெறும் பயணிகள் மட்டுமே. அதனால்தான் திரு எடப்பாடி பழனிசாமி போன்ற தலைவர்கள் அடுத்த நிறுத்தம் என்னவாக இருக்கும் என்று சிறிது பதட்டமாக இருக்கலாம் என்ற சூசகமாக தெரிவித்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. சரவணன். பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் மாணிக்கம் தாக்கூர் எம்பி எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், தற்போது மாணிக்கம் தாக்கூர் எம்பி எக்ஸ் தள பதிவில் என்ன தெரிவித்திருக்கிறார்? விவரங்கள். வணக்கம். காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக் தாக்கூர் எக்ஸ் தள பக்கத்தில் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார். திரு நிதிஷ்குமார் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அணுகுமுறையை பார்த்த பிறகு என்டிஏ கூட்டணியில் உள்ள அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு செய்தி தெளிவாக சென்றிருக்க வேண்டும். மோடி மற்றும் அமித்ஷா நடத்தும் இந்த கூட்டணியில் கூட்டாளிகள் உண்மையான கூட்டாளிகள் அல்ல, அவர்கள் வெறும் பயணிகள் மட்டுமே. அதனால் திரு எடப்பாடி பழனிசாமி போன்ற தலைவர் அடுத்த நிறுத்தம் என்னவாக இருக்கும் என்று சிறிது பதட்டமாக இருக்கலாம் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார். ஏனென்றால் மிக முக்கியமாக பீகார் மாநில முதல்வர் நிதிஷ்குமார் ராஜினாமா செய்து ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிட உள்ளதாக ஒரு தகவல் வெளியானது. மேலும் அவர் ராஜினாமா செய்தால் கூட வந்த நிலையில குறிப்பாக இதுக்கு மிக முக்கியமாக என்டிஏ கூட்டணியில் இருந்து இருப்பதால் தான் இவர் ராஜினாமா செய்திருக்கிறார் என்ற சூழல் இந்தியா கூட்டணியில பல பேர் கருத்து தெரிவிக்கிறார்கள். என்டிஏ கூட்டணி தான் இது நிதிஷ்குமார் இந்த அளவு கொண்டு போக காரணம் என தெரிவித்த நிலையில அவர் முதலாவது தேர்ந்தெடுக்கப்பட்டால் ராஜினாமா செய்திருக்கிறார். இதே போல நிலைமை தான் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துவிடும். இருந்தாலும் தாங்கள் எப்போது இறங்குவீர் என தெரியாது. இந்த சூட்சகமாக அவருக்கு விமர்சனம் செய்த வகையில மாணிக் தாக்கூர் எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருப்பது மிக முக்கியம் ஒன்றாக பார்க்கிறது. அதே மிக முக்கியமாக மோடி மற்றும் அமித்ஷா நடத்தும் இந்த கூட்டணியில் கூட்டாளிகள் உண்மையான கூட்டாளிகள் அல்ல, அவர் வெறும் பயணிகள் மட்டுமே. அதனால்தான் திரு எடப்பாடி பழனிசாமி போன்ற தலைவர்கள் அடுத்த நிறுத்தம் என்னவாக இருக்கும் என்று சிறிது பதட்டமாக இருக்கலாம் என்ற சூசகமாக தெரிவித்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. சரவணன். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நௌஷாத்.